அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு தந்திரசாலியானது, மிகவும் தந்திரமானது. நம்மை எப்படி ஏமாற்றணுமோ அப்படி ஏமாற்றும். அதற்காக மனம் தன்னுடைய தந்திரங்களை பல வகையில் கையாளும். அதில் நாம் என்ன பண்ண முடியாது. மனம் நம்மை ஏமாற்றுகின்றதா என்று புரியாமலே என்ன பண்ணுவோம், நாம் அதில் மாட்டிக்கொள்வோம். மாட்டிய பின்பு தான் தெரியும், நாம் இந்த மனதில் மாட்டிக்கொண்டோம். பிரச்சனைகள் வரும்போது தான் மனம் அதில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது தான் நமக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். இந்த மனமானது அவ்வளவு தந்திரத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து நம்மை மாட்டி வைக்க முயற்சி செய்யும். இது மனதினுடைய ஒரு தந்திரம். இந்த மனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்கங்களில், அதாவது மது, புகைப்பிடித்தல் போன்ற தேவையில்லாத பழக்கங்களில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் அதற்கு அடிமையாக அதனுடைய அது ஒரு அடிக்ஷனாக மாறி அதில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றனர். அதிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை விட அவர்களால் முடியவில்லை. அதான் உண்மை. நாம் அதில் கொஞ்சம் முயற்சி செய்து அதை பற்றிய அந்த அடிக்ஷனை எப்படி நாம் அதில் எவ்வாறு மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், எதன் காரணமாக நாம் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை என்பதனை பற்றி நாம் ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு வந்துவிட்டது என்றால் நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்ஷன், நம் ஒரு பழக்கத்திற்கு அடிமையாவது என்பது இந்த மனம் ஒரு நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு நுட்பமான ஒரு தந்திரம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மனதுக்கு சும்மா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஏதாவது ஒன்று செய்து நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்மை அதனுடைய அடிமையாக அதே மனமானது நம்மை அடிமையாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யும். அதுதான் இந்த ஒரு அடிக்ஷன் என்பது. இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு புகைப்பிடித்தல் இருக்கிறாருன்னா, அவருக்கு அந்த புகை பிடிக்காமல் இருந்தார்னா அவர் இருக்க முடியாது. அதே அது விட்டாருன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. கை நடுக்கம், கால் நடுக்கம், ஏதோ ஒன்று அவரை விட்டு சென்றது போல் அவருக்கு ஆகிவிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த புகைப்பிடிக்கும் அந்த தருணத்தை தான், அந்த விஷயத்தை தான் அவர் ஒரு முழுமையாக, அதுதான் உண்மை, அது குடித்தால்தான் அவருக்கு ஒரு மன திருப்தி என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். காரணம், அந்த திருப்தியை விட ஒரு அதிகமான, அதை கடந்த ஒன்றை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது புகைப்பிடிக்கும் பொழுது எடுத்துக்காட்டாக புகைப்பிடித்தல் எந்த ஒரு விஷயமாக, எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் அதை தாண்டி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு உடம்பினுடைய ஒரு திருப்தி, மனதினுடைய ஒரு திருப்தியானது, அதுதான் நாம் பெரிது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நாம் அந்த அடிக்ஷனில் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதை தாண்டிய ஒன்று, ஒரு பெரிய அளவில் அதை தாண்டிய ஒரு பெரிய ஒரு உடல் மன அமைதி, உடல் மன ஒரு நிம்மதி ஒன்று இருப்பதை நாம் தெரிந்து விட்டோமே என்றால் நாம் இந்த அடிக்ஷனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிய ஒன்றை, அந்த அடிக்ஷனை தாண்டிய ஒரு இன்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியும் பொழுது நமக்கு அந்த அடிக்ஷனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ அதை தாண்டிய, இந்த தீய பழக்கங்களை தாண்டிய ஒரு இன்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தியானம். நாம் நினைக்கிறோம் தியானத்துக்கும் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளிவரதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அது இந்த இரண்டுக்கும் இடையான ஒரு தொடர்பு இருக்கின்றது. தியானம் தெரியாத காரணத்தினால், தியானத்தினுடைய அந்த ஒரு மகத்துவம் தெரியாத காரணத்தினால், தியானத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் பலன்களை பற்றி நாம் தெரியாத காரணத்தினால்தான் நாம் என்ன பண்ணுறோம்னா, இது போன்ற சிறிய அந்த பழக்கங்களில், அதாவது ஒரு சிறிய பழக்கங்களில் ஒரு அடிக்ஷனாகி மாட்டிக்கொண்டு நாம் அதுதான் நமக்கு சுதந்திரம், ஒரு விடுதலை என்று நினைத்து கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இதை தவிர இதைவிட மிகவும் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. தியானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு அமைதி, அது மிகவும் பெரியது என்று நாம் புரிந்து கொண்டோமே என்றால் நாம் இதிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதனால் தியானத்தினை பற்றிய ஒரு மகத்துவத்தை, தியானத்தினுடைய அந்த அமிர்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை நாம்
ஒன்ஸ் நம்ம ஒரு முறை நம்ம வந்து அந்த அமிர்தத்தை பருகி விட்டோமே என்றால் அதனோட நாம் அதிலிருந்து எந்த ஒரு அடிஷன்லும் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் மாட்ட மாட்டோம். தேவையான சமயத்தில் நம்முடைய மனதை நாம் யூஸ் பண்ணிப்போம். தேவையில்லாத சமயத்தில் நம்முடைய மனதை நாம் என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி வச்சுப்போம். நம்முடைய மனம் நம்மை ஒரு அடிமையாக நடத்தாது. நாம் மனதினை நம்முடைய தேவைக்கேற்ப மனதினை நாம் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதற்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தியானம் தான். தியானம்னா பல மணி நேரம் கண்களை மூடி அமர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தினமும் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நமக்குள்ளே பார்த்தால் போதும். இதை நாம் பார்த்து நம்மை பற்றிய நம்முடைய மனதினை பற்றிய ஒரு புரிதல் வந்து விட்டது என்றால் எப்பேற்பட்ட அடிக்ஷன்லேருந்தும் நம்ம வெளிவந்து நம்முடைய மனதினை நம் கையில் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.